வன்மையாக கண்டிக்கிறேன். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. இது பல்கலைக்கழக வளாகத்தில் மட்டும் இல்லை, பள்ளி வளாகத்தில் நடக்கிறது, கல்லூரி வளாகத்திற்குள் நடக்கிறது, பணியிடங்களில் நடக்கிறது. என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் அதாவது பெறுவோம் 200, படைப்போம் வரலாறு. தமிழக அரசிடம் இருக்கிறது கோளாறு, நீங்கள் வெளியேறு. இதுதான் நாங்க சொல்ற ஸ்லோகனா இருக்கு. அதனால இல்ல அதையும் நான் சொல்ல ஆகணும். எஃப்ஐஆர் காப்பியை நான் தெலுங்கானால ஒரு என்கவுண்டர் நடந்தது. அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணுன்னு உடனே கவர்னராக இருந்தால் கூட அந்த பொண்ணு பேர் தெரிஞ்சிடக்கூடாது, எந்த அடையாளமும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட போய் ஆறுதல் சொல்லும்போது கூட அந்த குடும்ப அடையாளம் இல்லாமல் தான் நாங்கள் போய் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொண்ணோட பேர், அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்க அட்ரஸ்ஸு, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தமிழக அரசு, காவல்துறை ஒரு பெண்ணின், பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளங்களை வெளியிடக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது, நீதிமன்றங்கள் சொல்லி இருக்கிறது. ஆக இது நீதிமன்ற அவமதிப்பு. இது நிச்சயமாக இவர் யார் வெளியிட்டார்களோ அவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பொண்ணுக்கு என்ன பதில் நம்ம சொல்ல போறோம்? ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அடையாளத்தை வந்து சொல்லி இந்த வருங்காலம் எங்கே இருக்கிறது அந்த பெண்ணுக்கு? ஆக தமிழகத்தில் இப்படி ஒவ்வொரு இளைய பெண்களின் வருங்காலத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று கேட்குறேன், ஏன் இந்த எஃப்ஐஆரை வெளியிட்டீங்க? ஏன் அடையாளங்களை வெளியிட்டீர்கள்? யாரை காப்பாற்றுவதற்கு இதை வெளியிட்டீர்கள்? அந்த பையனோட காலை உடைச்சி போட்டால் சந்தோஷமாக படுத்துக்கிட்டுன்றதா காலை உடைச்சி போட்டிங்களா, இல்லை வெறும் கட்டு போட்டீர்களா? இதற்கு பின்புலத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? அதுவும் என்னமோ பிக்னிக் போகிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் டெய்லி பிரியாணி கடையை மூடிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போவாராம், போய் அவர் விளையாடுவாராம், விளையாடிட்டு வெளியே வருவாராம். என்ன தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது என்று கேட்கிறேன். அவன் கண்டவெல்லாம் விளையாடுறதுக்கு தான் தமிழகத்தில் உள்ள பெண்கள் படித்து கொண்டு இருக்கிறார்களா? பெண்களாக நாங்களெல்லாம் கொதித்து எழுந்திருக்கிறோம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக மாடல், திராவிட மாடல் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் சும்மா மௌனம் சாதிப்பதால் எந்த பலனும் இல்லை. எல்லாத்தோட உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு, ஒரு ஒத்த சம்பவத்தை ஏன் இவ்வளோ பெருசாக்குறீங்க? இது ஏதோ அங்கே நடந்த சம்பவம் அவ்வளோ இழிவாக போயிடுச்சா, அவ்வளோ இலக்காரமாக போயிடுச்சான்னு கேட்குறேன். ஒரு பெண்ணின் வாழ்க்கை எங்கேயோ ஒன்று நடந்ததை போய் ஏன் இவ்வளோ பெருசாக்குறீங்க? ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறாள், பெரிய பரிசாக்குறீங்கன்னு சொன்னால் எவ்வளோ கொடூரமான எண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன செஞ்சீங்க? ஒரு பேனர் விழுந்தால் உடனே அதுக்கு வந்து போராடுவீங்க. உடனே எல்லாத்துக்கும் நாங்கள் திராவிட மாடல் வந்தால் எல்லாத்துக்கும் தீர்வு, விடியல் 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 என்று சொல்லி கொண்டிருந்தீர்கள். விடியலே நடக்கலையே, விடியவே இல்லையே. அதுவும் பெண்களுக்கு விடிவு காலமே இல்லையே இப்போது. அதனால் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். போலீஸ் அடக்குமுறை நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன். ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி எங்களது கண்டனத்தை கூட சொல்ல முடியாத நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்றால் என்ன இது நிலை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்துலேயே ஐஐடி இருக்கு. ஐஐடிங்கிறது எவ்வளோ பாதுகாப்பான இடம்ங்கிறது எல்லாருமே தெரியும். உள்ளே போகிறப்ப எவ்வளோ செக்கிங் இருக்கு. ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபர் வந்து உள்ளே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது ஐஐடியை பொறுத்த வரைக்கும். அண்ணா பல்கலைக்கழகங்கிறப்ப யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாங்கிற சூழல் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அண்ணா பேர் வச்சதுனால அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அண்ணா பல்கலைக்கழகம் எந்த பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. அதாவது சிசிடிவி கேமரா இல்லை, காவலர் இல்லை. என்ன சொல்லப்போனால் எனக்கு என்னோட அதிர்ச்சியானது என்னன்னா, இவர் அடிக்கடி உள்ளே போகிறவரா, அதனால் காவலர் இவரை வந்து அப்படி சல்யூட் அடித்து விட்டுருவாராம். அப்போனா குற்றவாளிகளுக்கு எவ்வளவு அனுமதி கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள்? இந்த அளவிற்கு குற்றச்சாட்டை, குற்றவாளிகளை நடமாட விடுவதற்கான துணிச்சல் இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அது ரவுடிகளின் ராஜ்யமாகத்தான் இருக்கும். அதில் வேற எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரெல்லாம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா குற்றவாளிகள் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. திமுக உறுப்பினர் இல்லை, அவர் திமுக நிர்வாகி இல்லைங்கிற நேற்று அமைச்சர் ரகுபதியும் சொன்னார். இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. நேற்றைய தினம் கோவிசெலியன் அவர்களும் சொன்னாங்க. அதெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. அவர் மாணவரில் இருந்திருக்கிறார். எல்லாருக்கூடையும் படம் எடுக்கிறது இப்போ விஐபிஸ் கூட எடுப்பாங்க. எல்லாருக்கூடையுமா படம் எடுப்பாங்க? சரி, அப்போ ஏன் 15 வழக்கு இருந்தால் ஏன் வெளியே நடமாட விட்டீங்க? யாரின் பின்புலத்தில் அவர் நடமாடி கொண்டிருந்தார்? யாரின் பின்புலத்தில் இந்த சல்யூட் அடித்து இந்த காவலாளி அவரை உள்ளே விட்டு கொண்டிருந்தார்? அப்போனா யாரோ ஒரு பின்பலம் இருக்குது. இன்னொன்று வர நான் அதிர்ச்சிகரமாக எனக்கு ஒரு தகவல் ஒரு சார்கிட்ட சொல்கிறேன். அந்த சார் யாருன்னு தெரியல. யாருப்பா அந்த சாரு? ஆக இந்த பெண்ணை இப்படி பெண்களிடம்
வீடியோ எடுத்து இப்படி பயமுறுத்துவது என்பது இளைய தலைமுறையை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து. 2026 இந்த அரசாங்கம் வெளியேற்றப்பட வேண்டிய அரசாங்கம் என்பது நிச்சயமாக இருக்கிறது. இல்ல நாம இன்னைக்கு உணர்வுபூர்வமா போராடுறோம். கூட்டணி கட்சிகள் அவர்கள் கண்டனத்தை தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணி கட்சிகள் தான் வாயை மூடிக்குவாங்களே, எது நடந்தாலும் ஓட்டு மட்டும் தானே. அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், காங்கிரஸ் அண்ணன் அரசியல் ஆதாயத்திற்காக அண்ணாமலை இப்படி பேசுகிறார், பாஜக இந்த அரசியல் எடுக்குது அப்படிங்கிறது. அதுதான் நான் கேட்குறேன். அப்போது ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடூரம் எதுவும் உங்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் எதுக்காக என்ன அரசியல் ஆதாயத்துக்காக அண்ணன் திருமாவளவன் பேசுகிறார்? என்ன அரசியல் ஆதாயத்திற்காக இவ்வளவு அடிபணிந்து போய் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் தான் அரசியல் ஆதாயத்திற்காக கப்சிப்புன்னு இருக்காங்க. இதே இது எங்கேயாவது குஜராத்தில் நடந்திருந்தா, உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்தா குரல் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் பக்கத்து தெருவில் நடந்தால் குரல் கொடுக்க மாட்டாங்க. உடனே நாங்கள் ட்விட்டரில் போட்டால் உங்கள் ஊரை பாரு, அந்த ஊரை பாரு, முதல் நம்ம ஊரை பாரு, நம்ம பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்காங்களா? நீங்கள் திமுக தான் ஆட்சியில் இருக்குது, அதுக்கு நாங்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம். அது செல்வ பெருந்தகையான ஒரு சும்மா ஒரு அறிக்கை. திருமாவளவன் அண்ணன் அதையும் கேட்க மாட்டார். ஆக எந்த அளவிற்கு தமிழகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது கேட்க வேண்டிய நாங்கள் கேட்போங்க. நிச்சயமாக போராடுவோம் பெண்களுக்காக என்பதை நான் வலிமையாக பதிவு செய்கிறேன்.